இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போக்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கட்டளைகளை கனம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். உங்கள் பலவீனத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நித்தமும் உங்களுக்கு பலனும் கேடயமாய் விளங்குவார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதற்கான ஒரு முழு ஈடுபாடோடு பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி தான். அந்த விஷயமும் நல்லா சக்ஸஸாக போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏனோ தானோ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, பண்ணலாம்ப்பா, இது பண்ணால் போவோமான்னு தெரில, ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம். ட்ரை பண்ண ஆரம்பிப்போம், அது கொஞ்ச நேரம் நல்லா போகும், அதுக்கப்புறம் போகல அப்படின்னு என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணுறோம். இது நமக்கு வராது போல் இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் பாதியாக பண்ணி பிரேக் பண்ணி பண்ணும்போது முழுமையான ஈடுபாடு நம்ம எப்போ கொடுக்க போகிறோம்? இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னும் போது அந்த தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். முழுசாக அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐடியாவோடு ஓகே நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணலாம், இது நல்லா போகும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. அவங்க அதை கரெக்டாக கண்ணும் கருத்துமாக பார்த்து அந்த பிஸ்னஸை நல்லா கொண்டு போவாங்க. இதை பார்த்துட்டு ஏனோ தானோ ஓகே அவங்க பண்ணுறாங்கல்ல, நம்மளும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லா போகும் அப்படின்னு சொன்னால் பண்ணுறாங்க. அரையும் குறையமாக பண்ணும்போது எல்லாமே லாஸ் தான். இன்றைக்கி கண்மூடித்தனமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், என்னால் முடியும், ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் லாஸ்ட்டில் போயிருக்கலாம், பிஸ்னஸ்லாம் சோர்ந்து போயிருக்கோம்ல, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எல்லாமே போயிடுச்சு, கலங்கி நிற்கிறோம்ல, எதுவுமே இல்லை கையில். கலங்காதீங்க. ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா யோசிங்க. எடுத்தோம் கவுத்தோன்றது முடிவு பண்ணாதீங்க. வாழ்க்கையில் அது நம்மளை என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவசரமாக ஓடிட்டுருக்க இந்த காலகட்டம், இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படிங்க போச்சுன்னு சொல்லி கேட்டேன்னா சொல்லுவீங்க, எப்பவும் போல தான் பிரதர் போச்சு, எந்த ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக என் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. எதனா மாறும், எதாவது சேஞ்சஸ் ஆகும் பார்க்குறேன், எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறது நம்ம கேட்டிருப்போம்ல. கலங்காதீங்க. மாறணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன ஒரு விஷயந்தான். மாறணும் வாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் பத்தாது, உங்களை நீங்கள் மாற்றிக்க கற்றுக்கணும். அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஓகே எனக்கு இந்த விஷயம் பிடிக்குதா, ஓகே அதுக்கடையே நம்ம உழைப்பாக போடுங்களேன். உன் நண்பனோ சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் தேவனுடைய கட்டளைகளை கனம் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா, ஒவ்வொரு கட்டளைகள் இருக்குது. கீழ்ப்படியணும், சொல்கிற பேச்சு கேட்கணும், எந்த தவறும் செய்யக்கூடாது, உண்மையோட ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழணும், எவ்வளோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறோமா? இல்லை பிரதர். முதலாவது இந்த கோவம் எனக்குள்ளே, இந்த கோவத்தினால என்னவோ தெரில என் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் புலம்பி நம்ம கேட்டிருப்போம்ல. முதலாவது கோவப்படாதீங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எங்கே என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க. என்ன பண்ணுறோன்றதை யோசிங்க. அவசரமாக பண்ணிவிட்டு அதை சொதப்பிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நிதானம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம் தான், உலகிற்கு அமைதி உதித்தாகுக. பார்த்தீங்களா, அமைதி. இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை நீங்கள் யோசிக்கும் போது ஓகே இதுதான் கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சுட்டு, யார்கிட்ட, ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டு நம்ம பண்ணலாமே. இன்னும் வாழ்க்கையில் இன்னும் சக்ஸஸ் கொடுப்பார்ல ஏசப்பா, கண்டிப்பாக கொடுப்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு அதிகாரத்தை படித்தாலே போதுங்க, நமக்குள்ளே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பேசுவார். நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது நான் சொல்லிக்கலாம், ஆனால் நீங்கள் அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் அதை படிக்கின்ற பொழுது, அந்த வேதத்தை கையில் தூக்கி படிக்கின்ற பொழுது ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க, பிரதர் நான் பைபிள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார்.
சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். உற்சாகமாக இருங்க. உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அடுத்தவங்கள அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு நித்தமும் பலனும் கேடயமும் விளங்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு அனுப்பியதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்களை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜா. எப்பொழுதும் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கின்றேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து ஜீவனின் பாதையை எங்களை நடத்துகின்றது அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தையினால் நடப்பதற்கும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் எங்களுக்கு போதிய ஆசீர்வாதம் இல்லை, வலிமையை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் சரி, எதுவும் எங்கள் கிட்ட நெருங்க விடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லா ஆபத்துக்கும் தீங்குக்கும் விலக்கி எங்களை காக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழிகளை எப்போதும் காத்துக்கொண்டு உம்முடைய சித்தத்திற்கு மகிமையை உண்டு பண்ணுவேன் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தையும் எங்கள் மேல் தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்முடைய வழிகளில் நடக்கவும் எல்லா சூழ்நிலையிலும் நித்தமும் உம்முடைய பலனையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டத நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்களோட ஜெபங்களை கேட்டு எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கைக்கான தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வலி வேதனையோடு நாங்கள் வாழ்க்கையில் கடந்து போயிட்டுருக்கோம். உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வைக்கிறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.